இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இணையதளங்கள்ல 2 தினங்களா என்னன்னா எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலா விற்கப்படாதுன்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் 1 பைசா கூட மக்கள் மனத்தை திருட மாட்டோம்னு உத்தரவு போட்ட நிலையில கடந்த 3 தினங்களாக பட்டுக்கோட்டையில இந்த கடையில பாத்தீங்கன்னா 140 ரூபா போட்டு 160 ரூபான்னு விற்கிறாங்க. 280 ரூபா ஃபுல்ல 300 ரூபான்னு விற்கிறாங்க. தொடர்ந்து இது சம்பந்தம் சமூக ஆர்வலர் ராஜபாண்டியன் அண்ணன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நான் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர். தொடர்ந்து இந்த 3 நாளுக்காக முன்னாடி தான் திமுக ஆட்சியில் 20 ரூபா கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. முன்னாடி நாள் செந்தில் பாலாஜிக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 3 நாட்களாக பாட்டிலுக்கு 20 ரூபா கூடுதலாக விற்பனை செய்யும் மதுபான கடைகளை ஆய்வு பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஎஸ்பியிடம் மனு கொடுக்க போறோம். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க ஸ்டிக்கர் ஒட்டி. இதை உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமா கரூர்ல நம்ம தமிழக முதலமைச்சர் மக்கள் முதலமைச்சர் என்ன பாட்டு பாடினா பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. இன்றைக்கு அவர் பதவி எடுத்த 3 தினங்களுக்கு மேல போய் கூட பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஸ்டிக்கரும் விட்டுறாங்க. எம்ஆர்பி ரேட்டை விட 20 ரூபாய் கூடவே வச்சு விற்கிறாங்க. ஆகவே நாள் வரையில செந்தில் பாலாஜி சொன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி போகுதா யாருக்கு போகுதா அதிகாரிகள் கையாடல் பண்ணாங்கன்னு என்னன்னு தெரியல. இது சம்பந்தமா பொதுமக்களை கையெழுத்துட்டு நம்ம டிஎஸ்பி அலுவலகத்துக்கு எதிரிலேயே நடைபெறுகிற இந்த மாபெரும் ஊழலை நம்ம சுத்தி காட்டுறோம். விருப்பமுள்ள நம்ம மதுப்பிரியர்கள் எல்லாம் கூட கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுறது எடுங்க. இப்ப எல்லா ஊர்லயும் நம்ம குறைச்சிட்டாங்க. பட்டுக்கோட்டையில இருந்து அந்த கொடுமை நடக்குது. எல்லாம் ஒரு கைது ஏன் பண்ண எல்லா ஊர்லயும் எம்ஆர்பியோட குறைச்சிட்டாங்க. தலைவர் கொடுக்க கூடாது. 40 ரூபா 50 ரூபாய் எல்லாரும் இணையதளங்களை நல்லா எல்லாரும் சொல்லுங்க. எங்கு பார்த்தாலும் ஒரு நிலைமை இருக்கு. பட்டுக்கோட்டையில மட்டும் அந்த நிலைமை மாறவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. நிச்சயமாக இந்த நிலைமை மாற வேண்டும். நம்மளுடைய தளபதி அவர்களை மக்கள் தளபதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைஞ்சிட்டாங்க. நாங்கெல்லாம் அவருக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க தான். இருந்தாலும் ஒரு நல்ல முடிவை அரசாங்கம் எடுத்திருக்காங்க. ஆனா இங்க செயல்படுத்த டாஸ்மாக் இருக்கா தயாரா இல்ல. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.